வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் கிராப்ஸ். இரிகேஷனோட இம்பார்ட்டண்ட் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் தான். வாட்டர் ஒரு சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது, லைக் நியூட்ரிஷன் கேரியராகவும். மாய்ஸ்சரை சப்ளை பண்ணுது, எதுக்குன்னா எசென்ஷியல் ஃபார் த பாக்டீரியல் பெனிஃபிஷியல், அதோட லைஃபுக்கு அண்ட் கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு. தென் சம் சால்ட்ஸோட ரியாக்ட் ஆகுது, எதுக்காகனா ப்ரொடியூசிங் நரிஷிங் ஃபுட்ஸுக்காக. இதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லைக் டிடிஎஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செடிமெண்டேஷன், போரான் கான்சன்ட்ரேஷன், பைகார்பனேட் கான்சன்ட்ரேஷன், பாக்டீரியல் கான்சன்ட்ரேஷன். இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே சாயிலை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகி இருக்கும். இரிகேஷன் வாட்டரை தான் நான் இங்கே IW அப்படின்னு சொல்லியிருக்கேன். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்யூபிள் சால்ட்ஸ் அதிலேருந்து நம்ம பார்க்குறோங்கன்னா மே கண்டைன் சோடியம், கால்சியம், மெக்னீஷியம்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ppm இல்லைனா mgl அதில் டினோட் பண்ணுவோம். இது ரெண்டுமே ஈக்குவல் தான், பார்ட்ஸ் பெர் மில்லியன் இல்லைனா மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்படி இல்லாமல் வேறு எதில் சொல்லலாம்னா மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியை பொறுத்து சொன்னோன்னா மைக்ரோ ஹோம்ஸ் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ salinity concentration of soil CS கண்டுபிடிக்கணும்னா C into Q divided by Q minus bracket of Cu minus P efficient. இதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். லைக் இதில் உள்ள கான்ஸ்டன்ஸ்க்கெலாம் நேம். Cங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இன் இரிகேஷன் வாட்டர், Qங்கிறது டிஸ்சார்ஜ், Cuங்கிறது கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர், P efficient அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் ரன் ஆஃப். டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணியும் இருக்குது. C1, C2, C3, C4 அப்படின்ட்டு நம்ம சால்ட்டோட சாலினிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதோட சூட்டபிலிட்டி ஆஃப் இரிகேஷன் கிராப்ஸ் லைக் லேண்டை பொறுத்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாலினிட்டி கம்மியாக இருக்குது, லோ, அதாவது கண்டக்டிவிட்டி 100லேருந்து 250 மைக்ரோ ஹோம்ஸ் பர் சென்டிமீட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா எல்லா டைப் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சாயில்ஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸும் நம்ம அந்த இடத்துல இரிகேட் பண்ணலாம். அதுவே சாலினிட்டி மீடியம் C2 லைக் 250 to 270 இருந்துச்சுன்னா மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் லீச்சிங் அந்த சாயிலில் நடக்கும். ஹை சாலினிட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த சாயில் ரெஸ்ட்ரிக்டட் ட்ரைனேஜோடு தான் நமக்கு சூட்டபிள் ஆகும். வெரி ஹை சாலினிட்டியாக இருக்குன்னா அது இரிகேஷன் ப்ரப்போஸ்க்கு சூட்டபிள் ஆகாது. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சோடியம் கான்சன்ட்ரேஷன். இதில் பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் அதை நம்ம ஆல்ரெடி எப்படி சொல்லுவோம்னா ESP, அதாவது எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 100 சோடியம் டிவைடட் பை Ca + Mg + Na + K. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சோடியம் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா SAR is equal to Na divided by root of calcium plus magnesium divided by 2. ஸோ இரிகேஷன் வாட்டர் பேஸ்ட் ஆன் சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அதை வச்சு பார்க்குறதுக்கு S1, S2, S3 அண்ட் S4னு சொல்லிட்டு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. லோ சோடியம் கண்டென்ட் அதாவது 0 to 10 இருந்ததுன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், எல்லா சாயில்ஸ் எக்ஸப்ட் த கிராப்ஸ் ஹை சென்சிட்டிவ், சோடியமுக்கு ஹை சென்சிட்டிவாக உள்ள கிராப்ஸை தவிர்த்து எல்லா விதமான கிராப்ஸையும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். SARோட வேல்யூ 10 to 18 இருந்தால் அது மீடியம் சோடியம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாயில் கோர்ஸ் டெக்ஸ்சர்டாக இருக்கும், குட் பெர்மியபிலிட்டியில் இருக்கும். 18 to 26 அப்படி இருந்ததுன்னா ஹை சோடியம் வாட்டர், அது ஹார்ம்ஃபுல், ஆல்மோஸ்ட் எல்லா சாயிலுக்குமே அது ஹார்ம்ஃபுல். அந்த இடத்துல குட் ட்ரைனேஜ் இருக்கணும், ஹை லீச்சிங் நடக்கும், ஸோ ஜிப்சம் அடிஷன் நமக்கு நடக்கும். வெரி ஹை சோடியம் அதாவது above 26 இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளால் இரிகேஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த டேபிளில் எலக்ட்ரானிக் கண்டக்டிவிட்டி, TDS, சோடியம் கான்சன்ட்ரேஷன், போரான் கான்சன்ட்ரேஷன், சல்ஃபேட் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு எல்லாத்த பற்றின ஒரு டீட்டெயில்டான டேபிள் தான் பார்க்க போகிறோம். வாட்டரை 3 கிளாஸில் பிரிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்ட்டு 10⁶லையும், TDSஐ ppm அண்ட் ESPயை பர்சன்டேஜ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் போரான், குளோரைட் அண்ட் சல்ஃபேட் கான்சன்ட்ரேஷன் அந்தந்த 3 கிளாஸுக்காகவும் தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க. தென் போரான் கான்சன்ட்ரேஷன், இது ஒரு கிரேட் இம்பார்ட்டன்ட் எல்லா கிராப்ஸுக்கும். சுகர் கேன் மட்டும்தான் இதை டாலரேட் பண்ணிக்கும், பட் பீன்ஸ், கிரவுண்ட் நட்ஸ் அதெல்லாம் போரானோட கான்சன்ட்ரேஷனை டாலரேட் பண்ணிக்காது. போரான் கான்சன்ட்ரேஷன் மோர் தென் 2 ppmல இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்காப்க்கு அது ஹார்ம்ஃபுல் தான். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் saline அண்ட் alkaline சாயில்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷனை நம்ம saline சாயில்ஸ், alkaline சாயில்ஸ்,
சலைன் அல்கலைன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ESP அண்ட் pH வேல்யூவை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். தென் டெக்ஸ்டுரல் கிளாசிஃபிகேஷன். இன்டர்நேஷ்னல் சாயில் கிளாசிஃபிகேஷன் சாயிலை 4 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் சாண்ட், ஃபைன் சாண்ட், சில்ட், கிளே அண்ட் அதோட பார்ட்டிக்கல் டயாமீட்டரையும் கொடுத்துருக்காங்க. USDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சாயிலை 12 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் சாயில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியன் சாயில்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலுவியல் சாயில். இண்டோ கேங்காட்டிக் பிளேன்ஸில் உள்ள டெபாசிஷன் அண்டர் வாட்டரை தான் நம்ம அலுவியல் சாயில்னு சொல்லுவோம். இது ரொம்ப வெரி ஃபெர்டைலாக இருக்கும். இது அப்சர்வ் ரெயின்ஃபால், ஃபேர் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபாலை அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் வாட்டர் ரிசர்வருக்கு குட் சோர்ஸாக இது அமையும். தென் ரெட் சாயில். ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் இது ரெசிடுவல் சாயில்னு சொல்லலாம். பேரண்ட் ராக் டீகே ஆகிறதுலேருந்து கிடைக்கிறது தான் இந்த ரெட் சாயிலுங்கிறது. இது லைட் டெக்ஸ்சர்டாக இருக்கும், போரஸ், ஃப்ரீயபிள் அண்ட் வேரிங் ஃபெர்டிலிட்டி, லோ கண்டென்ட் ஆஃப் சால்யூபிள்ஸ் ஆல்சோ இதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஃப்ரீயபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸியாக அதை க்ரம்பிள் பண்ண முடியும். லேட்ரைட் சாயில் இது இன்னும் நம்ம வந்து ரெசிடுவல் சாயிலோட ஒரு டைப்புன்னு சொல்லலாம். இதுவும் போரஸாக இருக்கும், வெல் ட்ரைன்டாக இருக்கும், பட் சம் நியூட்ரிஷன்ஸ் லேக் ஆகி இருக்கும். பிளாக் சாயில் டெக்ஸ்சர் வந்து கிளே டு லோமில் இருக்கும். இது டெவலப் கிராக்ஸ் டியூ டு ஹீட் பை சன், அதனால கிராக்கை டெவலப் பண்ணும். ஜென்ரலாக குட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதில் இருக்கும். பட் ஹெவி டைப் ஆஃப் கிளே கால்டு சோப்பானில் சாயில் வந்து வாட்டர் லாக்டு இருக்கும். சாயில் ஃபெர்டைலாக இருக்கும் இஃப் அடிக்குவேட் ரெயின்ஃபால் அவைலபிளாக இருந்ததுன்னா. கிளேயி சாயில்ஸ். கிளேயி சாயில்ஸ் பொட்டென்ஷியலி ரிச் சாயில்ஸாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ட்ரைனேஜ் வந்து லேக் ஆகி இருக்கும். தென் சாண்டி சாயில்ஸ், இதை வந்து பஞ்சாப், கிரேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அந்த மாதிரி டெசர்ட்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதோட pH வேல்யூ அதிகமாக இருக்கும், ஆர்கானிக் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், ட்ரைனேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். கிளாஸஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சாயில் வாட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் உள்ள கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 நம்ம கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். ஓவன் ரைடு சாம்பிளை அட்மாஸ்பியரில் நம்ம கெப் பண்ணி வச்சுருப்போம். அது அட்மாஸ்பியர்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது கிராவிட்டி இல்லை கேப்லரிட்டி ஃபோர்ஸஸ்னால மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கேப்பபிளாக இருக்காது. Second one is capillary water. Excess of hygroscopic water in the pores of space of soil by molecular attraction. அதாவது molecular attractionனால hygroscopic waterல உள்ள excess some pores of soilல exist ஆகி இருக்கும். அதை தான் நம்ம capillary water அப்படின்னு சொல்கிறோம். Then gravitational water. கேப்பிலரி வாட்டர் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்லேருந்து எக்ஸஸ் ஆகி வர்றதை தான் கிராவிடேஷ்னல் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அவைலபிள், அன்அவைலபிள், சூப்பர் ஃப்ளோஸ் அந்த மாதிரி. அண்ட் அது எது பேஸ் பண்ணி இருக்குன்னா அவைலபிலிட்டி ஆஃப் சாயில் வாட்டர் டு பிளான்ஸை பொறுத்து இருக்குது. தென் சர்ஃபேஸ் மாய்ஸ்சர் டென்ஷன். ஃபோர்ஸ் பை ஏரியா அதை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர் ஃப்ரம் த சாயில், அதை தான் நம்ம சர்ஃபேஸ் மாய்ஸ்சர் டென்ஷன் சொல்கிறோம். இதை அட்மாஸ்பியர் ATMல நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா கேப்பிலரி டென்ஷன் இல்லை பொட்டென்ஷியல் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் சக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சாயில் மாய்ஸ்சர் டென்ஷனுங்கிறது ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாய்ஸ்சர் கண்டென்ட். இதை லேபரேட்டரியில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம், லைக் சென்ட்ரிஃபியூக், டென்சினோமீட்டர் எக்ஸெட்ரா. சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ். சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் ப்ளஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் சாயில், இதைத்தான் நம்ம சாயில் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா இன்க்ரீஸ் இன் ஃபோர்ஸ் காஸ்டு பை சால்ட் ப்ரெசன்ட் இன் த சாயில் சொல்யூஷன். சாயலில் உள்ள சால்ட்னால ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதை தான் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். லீச்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தென் வேரியஸ் சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் டு ஃபில் ஆல் த போர்ஸ். சாயிலுக்கு நடுவில் உள்ள போர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவையோ அதுதான் சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி. போரோசிட்டி ஆஃப் சாயில் நமக்கு எப்போ தெரியுதோ அந்த டைமில் நம்ம இந்த சேச்சுரேஷன் கெப்பாசிட்டி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்னா equivalent centimeter of water per meter of soil depth. Second one is field capacity. Moisture content of soil after free drainage எங்கே ரிமூவ் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் கிராவிட்டி ஆஃப் வாட்டர்லேயே ரிமூவ் ஆகிடும். தேர்ட் ஒன் இஸ் பெர்மனண்ட் வெல்லிங் பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். இதை நம்ம வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு சாயிலிருந்து எப்போ அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் வாட்டர் இல்லையோ அந்த பாயிண்ட்டை தான் பெர்மனண்ட் வில்லிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாயிண்ட் ஹையர் இன் ஹாட் கிளைமேட் தென் இன் கோல்டு கிளைமேட். ஹாட்டில் அதிகமாக இருக்கும். சாயில் மாய்ஸ்சர் டென்ஷன் 7 to 40 அட்மாஸ்பியர் ஃப்ரம் த சாயிலாக இருக்கும் போது இட் இஸ் அபவுட் 150% ஆஃப் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டரில் ரேஷியோவில் இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் அவைலபிள் மாய்ஸ்சர். டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில், அதாவது பிட்வீன் ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் பெர்மனண்ட் வில்ட்டிங் பாயிண்ட், இது ரெண்டுத்தில் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம அவைலபிள் மாய்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் அப்படிங்கிறது என்ன, மோஸ்ட் ஈஸிலி எக்ஸ்ட்ராக்டட் பை பிளான்ட்ஸ், அந்த பார்ட் தான். அண்ட் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 75% ஆஃப் அவைலபிள் மாய்ஸ்சர். இந்த டேபிளில் டைப்ஸ் ஆஃப் சாயில் 6 டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட், ஃபீல்டு கெப்பாசிட்டி, அவைலபிள் வாட்டர் எல்லாத்தையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தென் 6th ஒன் மாய்ஸ்சர் ஈக்குவலண்ட். ஆர்டிஃபிஷியல் மாய்ஸ்சர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயிலை தான் நம்ம மாய்ஸ்சர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது இண்டெக்ஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் ஆகுது. மாய்ஸ்சர் ஈக்குவலண்ட் ரஃப்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி ஆஃப் மீடியம் டெக்ஸ்சர்டு சாயிலுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாய்ஸ்சர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு கெப்பாசிட்டி, இல்லைனா 1.8லேருந்து 2 times ஆஃப் வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட், 2.7 times ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் 7th ஒன் சாயில் மாய்ஸ்சர் டெஃபிஷியன்சி, இல்லைனா ஃபீல்டு மாய்ஸ்சர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ரெக்வயர்ட் டு பிரிங் சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் சாயில் டு இட்ஸ் ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதை தான் நம்ம சாயில் மாய்ஸ்சர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இரிகேஷன் வாட்டர், அதில் உள்ள கான்சன்ட்ரேஷன்ஸ், அதை பற்றின விஷயத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ராப் சீசன்ஸ் அண்ட் டியூட்டி, டெல்டா, அதை பற்றின விஷயங்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோப் ஓவர் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.